இல்லடா இவங்க எல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரியா தெரியுது. தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா சரி, உங்களுக்காக சின்ன ரூல்ஸ் மாற்றப்படுறது. பலூனை வந்து வாயில மட்டும் தான் ஹேண்டில் பண்ணும், கையில பிடிக்க கூடாது. எல்லாரும் கையை பின்னாடி கட்டுங்க, பலூனை வாயில வச்சுக்கிட்டு. இந்த கிராமத்துல பல திருவிழாக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. யோ யோ கேச்ச காலியா அது முக்கியம் இல்ல. சரி, இந்த சைடு ஒரு ஆளு, அந்த சைடு ஒரு ஆளு. இங்க இருந்து ஒருத்தர் கப்பு கொண்டு கப்பாரு. எல்லாம் 5 கப் அந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் அங்க இருந்து இங்க 5 கப் டிராவல் பண்ணி கொண்டு வருவாரு. சரி, ஓகேவா? அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் உடனே விட்டு பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணலாம். ஓகே, நீங்க ஆரம்பிக்கலாம். நல்லா சேர பண்ணுங்க. சத்தமே பத்தல, யாரும் கைத்தப்படலன்னு நினைக்கிறேன். டீம் 5 கப் அந்த சைடு கொண்டு போயிட்டாங்க. நல்லா சேர் அப் பண்ணா நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சேர் அப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். அல்ல, ஒரே கப்பு தான். சூப்பர். மீரன் அங்கிருந்து கொண்டு வர போறாரு 5 கப்பையும். சூப்பர், நல்லா கை தட்டுங்க. பரவாயில்ல, 2 பேரும் ஈக்குவலா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா கை தட்டுங்க. நீ என்கரேஜ் பண்றதுல அவங்க கேட்கறது இருக்கு. என்கரேஜ் பண்ணா வெயிட் பண்ணலாமா வாஸ்? சூப்பர் சூப்பர். மீரான் டீம் வின் பண்ணிட்டாங்க. மீரான் அண்ட் நிதிஷ், அவங்களுக்காக ஒரு சிறிய பரிசு. சிறப்பான அகிலேஷ் தம்பி, அவனால அவங்க இடத்துக்கு போலாம். அகிலேஷ் ஸ்டேஜுக்கு போங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? யார் வந்தாலும் முக்கியம் இல்ல, கரெக்டா யோசிச்சு டீம் கோஆர்டினேஷனோட ஜெயிச்சது தான் முக்கியம். மீரான் மற்றும் நிதிஷுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் அதே மாதிரி மற்ற கேம் விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன். சட்டத்தவே காணோம். சரி, ஓகே. இப்ப வந்து அடுத்த கேம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல இருந்து 2 பேர் வருவீங்க. உட்கார நான் கேம் சொல்லிடுறேன். 2 பேர் வருவீங்க. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கோன் ரைட் பண்ணும். அந்த கோனை பலூனால ஊதி